வெனஸ்டே மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து எல்லா வேலையும் முடிச்சிடலாம். சீக்கிரமாக தான் எழுந்து அப்படி இருந்தாலுமே சீக்கிரமாகவே சன்னுங்க எனக்கு முன்னாடி சீக்கிரமாக எழுந்து வந்துட்டார். எப்படி சொல்கிறது, கோலம் போடும்போதே வந்து மூஞ்சிலே வந்து சுரீல்னு வெயில் அடிக்குதுங்க. அந்த மாதிரி வெயில் காயுது. பட் இந்த ஒரு 2 days கொஞ்சம் பரவாயில்ல தான். பட் மார்னிங் வெயில் தாங்க ரொம்ப 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 கஷ்டம். மேனேஜே பண்ண முடியல. மார்னிங்கே வீட்டை வந்து வெளியே வர முடியல. சரி குட்டியாக ஒரு கோலம் போட்டு சீக்கிரமாக வந்து போயிட்டு டிஃபன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வீட்டுக்கு போயாச்சு. ஆக்சுவலாக வந்து கடைக்கு வந்து சிலிண்டர்னால வந்து சிலிண்டர் வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. சரி கரண்ட் அடுப்பில் தானே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அடுப்புலேயே செஞ்சாச்சு. கொஞ்சம் வேகமாக வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி சிக்கனை நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு அது கூட வந்து இட்லி செஞ்சோம். இட்லி சிக்கன் குழம்பு தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. என்ன தான் நம்மளுக்கு ரொட்டீனாக வேலை இருந்துகிட்டே இருந்தாலுமே கூட இந்த கேஸ் இல்லாத ஒரு கஷ்டம் இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப கஷ்டம். கேஸ் இல்லாமல் இப்படி தான் எல்லோரும் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் ரொம்ப கஷ்டப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாமே சில்வர் பாத்திரம், நான்ஸ்டிக்கு, செராமிக்கு அந்த மாதிரி தான் வந்து இந்த கரண்ட் அடுப்பில் யூஸ் பண்ண முடியும். கடாயி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. சரி எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு சரி பாப்பாவுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடணும். ஹாஸ்பிட்டல் போட்டால் ஹாஸ்பிட்டலில் போட மாட்டோம், டாக்டருங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, சுகாதார நிலையத்தில் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக எங்களோட மல்லிகுப்பத்தில் வந்து அங்கன்வாடி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கதால வந்து ரொம்ப தொலைவு போகிற மாதிரி ஆகிடுச்சு. கொல்லுமேடு கிட்ட போகணும், அகரம் தாண்டி தான் போகணும். அகரத்தில் போகிற வழியில் இந்த செராமிக் பாத்திரம், இந்த மண்பானைகள், இந்த கடாய் இதெல்லாம் வந்து செஞ்சு வைப்பாங்க. சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன், நீங்களே பாருங்கள். நிறைய மண் வந்து களிமண் கொட்டி வச்சுருப்பாங்க. அதுக்காகவே இந்த வழி போகிற வழியெல்லாம் இந்த இடத்துல கழுதை கூட வளர்ப்பாங்க பாருங்கள். களிமண் எப்படி கொட்டி வச்சுருக்காங்க. பானை தண்ணி குடிக்கிறதுக்கு இதை பாருங்கள், குட்டி குட்டி குட்டியாக ஃப்ளவர் வாஷ்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தான் கொல்லுமேடு போகணும். இந்த ஊர் வந்து அகரம் சொல்லுவாங்க. அகரம் தாண்டி கொல்லுமேடு வந்தாச்சு. இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு வந்து டாக்டர் எல்லாம் நர்ஸ் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் குட்டி வந்து துருன்னு விளையாடிட்டே இருந்தார். சரி ஊசி எப்படி தான் போட்டு போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன், அவர் என்ன அழுதுருவாரோ அப்படின்ட்டு. பட் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டான். சிஸ்டருமே வந்து 3 ஊசி, கொஞ்சம் ஜுரம் அந்தளவுக்கு வராது, 10th month இன்ஜெக்ஷன் அப்படின்றதால. இருந்தாலும் அவர் குத்துறவுடனே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டான். என்னால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. எனக்குமே கொஞ்சம் அழ வந்துச்சு. சரி வீட்டுக்கு வந்துட்டு அத்தை வந்து கீரை, முருங்கைக்காய் தொக்கு கூட வந்து மாங்காய் இனிப்பு செஞ்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டு. ஆக்சுவலாக நிறைய வ்ளாக் எடுக்க முடியல, பாப்பா அழுதுகிட்டே இருந்ததால். ஈவினிங் போல் ஆகிடுச்சி. ரொம்ப வந்து சன்னை செட் ஆகிறது ஒரு வியூ எடுத்துகிட்டு நைட்டு வந்து வீட்டுக்கிட்ட சாமி வந்துச்சு. அதை வந்து அதுக்காக வந்து சாமி வந்ததுக்காக கொஞ்சம் ஆலம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஆலம் மஞ்சள் தான் எடுத்து வச்சுட்டு இவ்வளோதாங்க வ்ளாக் இன்றைக்கி. எல்லாமே ரெடி பண்ணிட்டு சாமி கும்பிட்டு தூங்கிட்டோம்.